ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 25. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயா கிட்ட வந்து ரோஹிணி கிட்ட வந்து விஜயா வந்து கேட்டுட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி உங்க அம்மா வேற பாவம் அல்பாயுஸ்லயே போயிட்டாங்க அப்படின்னு. அப்போன்னே ஏன் அவங்க வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரோஹிணியோட அம்மா கிட்ட விஜயா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இவங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருக்கிறாரு, பாவம் அம்மா இல்ல, நாளைக்கு அவளுக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்குதுன்னொடனே உங்களை மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசுறாங்க. அப்புறமா அவங்க கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது, என்னம்மா அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரா வருதுன்னொடனே இல்ல ஆண்டி வெள்ளரிக்காய் வச்சிருக்கோம்ல அதனாலதான் சொல்லி சமாளிச்சு ஒரு வழியா விஜய் அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் இங்க மண்டபத்துல ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, முத்துவோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. இப்போ வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால இங்க எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, எந்த பிரச்சனைனாலும் முத்துவால தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான்ல நிக்கிறாங்க. இப்போ மு மீனா முத்து எல்லாருமே வந்துடுறாங்க ஃபங்க்ஷனுக்கு. அப்போ அண்ணாமலை பக்கத்துல ஒருத்தர் கால் மேல கால் போட்டுட்டு அண்ணாமலை மேலேயே இது பண்ணிட்டே இருக்காருல்ல, அப்போ அவங்க ஃப்ரெண்டு பரமு வந்து டென்ஷன் ஆகுறாரு. அப்போனே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நீ சும்மா இரு, ஏற்கனவே முத்து எதனாச்சும் பிரச்சனை பண்ணிடுவான், நீ அமைதியா வான்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போய் வேற ஒரு இடத்துல தனியா உட்காந்துக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் லாஸ்ட் போய் உட்காந்துக்கிறாங்க. முத்து வந்து மீனா கிட்ட நானும் எதுவும் பேச மாட்டேன், நீ எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லயே காட்டுறாரு. நான் வாயே திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கையை வாயில வச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டு வர அவங்க அப்பா வரலையான்னு விஜயா கேக்குறாங்கன்னு முத்து வச்சு அவங்க வேற பிளான் பண்ணணும்னு சொல்லி இது பண்றாங்க. இந்த மாதிரி அவன் ஆள் வரலையாடி, இன்னும் நல்லா அவன் வந்த பிறகுதான் இங்க பிரச்சனையே பண்ண முடியும், குடிச்சாதான் முத்து வந்து ஒரிஜினல் ஃபேஸே காட்டுவான், அது வரைக்கும் அவன் அமைதியா தான் இருப்பான், உன் ஆள் வந்து பிளானை சக்சஸ் பண்ணிடுவான்ல அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து கரெக்டா அங்க வந்து மனோஜ் வந்துடுறாரு. யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அவன் வருவான்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னோடனே, அவன் இல்லைங்க, அவரு அவங்க அப்பாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சமாளிச்சு விடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.